நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 2 கதிரோட பயோகிராஃபி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யார் இந்த கதிர், எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நடிக்க வந்தாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கதிரா நம்ம எல்லார்கிட்டயுமே அறிமுகமாயிருக்க இவரோட ரியல் நேம் ஆகாஷ் பிரேம்குமார். இவரு ஒரு ரைட்டர், விஜே அண்ட் ஆக்டரா வளம் வந்துட்டு இருக்காரு. இவரு சென்னை பையன் தான். நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவரு. அனிருத் படிச்ச ஸ்கூல்ல தான் இவரும் தன்னோட ஸ்கூலிங்க முடிச்சிருக்காரு. அனிருத் அவர்கள் 12th படிக்கும் போது இவர் அதே ஸ்கூல்ல 8th படிச்சாராம். அப்போவே அனிருத் அவர்களோட ரசிகரா மாறி இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அனிருத் அவர்கள் மியூசிக் பேண்ட் ஒன்று வச்சு ரன் பண்ணிருக்காரு. அதோட நேம் ஜீன்ஸ். அதுல எப்படியாவது சேரணும் அப்படிங்கிற ஆசை ஆகாஷ்க்கும் இருந்திருக்கு. ஏன்னா அவரு அப்பவே நல்லா பாடுவாருங்க. இப்பவும் அவரோட இன்ஸ்டால எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாவும் சூப்பராவும் பாடி போஸ்ட் போட்டிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்டா அவரால் அப்ப அதுல ஜாயின் பண்ண முடியல. ஆனா இப்போ அனிருத் அவர்களோட இசையில சூப்பரா நடிச்சும் இருக்காரு. இவங்க அப்பா ஒரு டாக்டர் ஆவாங்க. இவங்க அப்பா இவருக்கு மட்டும் இல்ல, தளபதி விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் கூட டாக்டராம். காவலன், கத்தி படத்தோட ஷூட்டிங் அப்பெல்லாம் நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருக்கான். அப்போ இவரோட அப்பா தான் தளபதி விஜய் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாராம். ஏதாவது சின்னதா அடிபட்டா கூட போதுமாம், உடனே இவரோட வீட்டுக்கு வந்துருவாராம் தளபதி விஜய். அந்த போட்டோஸை தான் இவரு இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேரும் எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்பதான் இவரோட பேக் ஸ்டோரியை இவரு சொல்லியிருப்பாரு. இவரு எப்படி ஆக்டிங்குள்ள வந்தாரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே தளபதி விஜய் அவர்களோட வெறித்தனமான ரசிகரா இருந்ததாலேயே இவருக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்துச்சாங்க. அதனால இவரு ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல்ல போய் சேர்றாரு. அந்த சேனல்ல போய் சேரும் போது எனக்கு ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த சேனலோட ஓனரும் இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆரம்பத்துல இவரு ஒரு ரைட்டரா தான் போய் சேர்றாருங்க. அதுக்கப்புறமா தான் விஜேவா மாறுறாரு. இவரு நாச்சியார் படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் விஜேவா ரிவ்யூ பண்ணிருக்காரு. அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு எல்லாருமே இவரை பாராட்டி இருக்காங்க. அப்படி வந்த வாய்ப்பு தான் பாலா சாரோட போன் காலும். அவரோட டீம்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பாராட்டதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதாவும் சொல்றாங்களாம். அந்த வகையில அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக் தான் ஆதித்யா வர்மா இந்த படத்துல சிவா அப்படிங்கிற கேரக்டரும் கொடுத்தாராம். இவரும் சரி, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுல நம்ம சிவா கேரக்டர் பண்ணிருக்கோம், சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாராம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாம இருந்தது இவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்ததாம். சரி, இந்த படத்துல இல்லனா என்ன, அதோட கம்ப்ரெஷன் வெர்ஷனா இருக்க வர்மா படத்துல அசோக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரும் கொடுத்திருப்பாரு. அந்த கேரக்டர்ல இவரு ரொம்பவே சூப்பரா நடிச்சு பேரும் வாங்கிட்டாரு. இவரு படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வேலை செஞ்சு ஷார்ட் பிலிம்ஸ்லயும் நடிச்சிருக்காராம். யாதும் நீயே, ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டே, காஃபி டு கல்யாணம், டைப் ஆஃப் கப்பிள்ஸ், இது காதலா, வாசலெல்லாம் பறந்து, இது மாதிரி நிறைய ஷார்ட் பிலிம்ஸும் நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இவரு எதற்கும் துணிந்தவன், சென்னை 28 இதுல எல்லாம் சைடு ரோலா பண்ணிருந்தா கூட கடைசி காதல் கதை படத்துல ஹீரோவாவும் ஆக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மைண்ட் கோபி அண்ட் புகழ் இவங்க 2 பேர் கூட சேர்ந்துதான் நடிச்சிருப்பாரு. குறிப்பா விஜய் டிவி புகழ் இந்த படத்துல இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டான கேரக்டரும் பண்ணிருப்பாரு. வெள்ளி திரையில மட்டும் இல்லாம சின்ன திரை, அதாவது சன் டிவிலையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அனாமிகா அப்படிங்கிற ஒரு பெரிய சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதுல நந்தா அப்படிங்கிற லீட் கேரக்டரும் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இந்த சீரியல் அவங்க டிராப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல. நிறைய எதிர்பார்ப்புகளோட இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணி ப்ரோமோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாலும் இந்த சீரியலை அவங்க ரிலீஸ் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு இவருக்கு உடஞ்ச காலோட வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கும் போதுதான் ஒரு போன் கால் வந்துதாம். அதை கேட்டுட்டு இவரும் நம்மளும் போகலாம் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போனாராம். அங்க இவரு நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்ததுவே நீங்க போய் இப்ப ரெஸ்ட் எடுங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே செலக்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த வாய்ப்பை இவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாம். இவரோட கால் எப்படி உடைஞ்சதுன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வெறியனாம். கிரிக்கெட் அப்படின்னாலே இவருக்கு உயிராம். அந்த கிரிக்கெட் விளையாடும் போது பால பிடிக்க போய் ஸ்லிப் ஆயிதான் இவருக்கு காலும் உடைஞ்சுதான். இது ஒரு டைம் மட்டும் இல்ல, நிறைய டைம் இவரு கையோடிச்சு கால் உடைச்சு இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு போவாராம். அவரோட அப்பா தான் இவருக்கு கட்டும் போடுவாராம். இந்த சீரியல்ல இவர் தான் ஒரு மெயினான கேரக்டரா இருக்கிறதால இப்போதைக்கு எதுலயுமே கமிட் ஆகக்கூடாது அப்படின்னு 3 மாசத்துக்கு தேவையான ஷூட்டிங் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கையை உடைச்சுப்பேன் கால் உடைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாவும் கிண்டல் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாம ஆகாஷ் பிக் பாஸ் விஜய் வர்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆமாங்க. டைரக்டர் சேரன் அவர்களோட இயக்கத்துல இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்றாங்களாம். கூடிய சீக்கிரமே அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுதாம். விஜய் வர்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே விஜய் வர்மா பத்தின நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இவர் ஷேர் பண்ணி இருந்திருப்பாரு. இவரை பாக்குற நிறைய பேர் பாக்குறதுக்கு கலையரசன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பாக்குறதுக்கு உங்களுக்கு யார் மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.
இவரோட ஷார்ட் பிலிம்ஸ்ல உங்களோட ஃபேவரட்டான ஷார்ட் பிலிம் எது? பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இவர் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கறத பத்தின உங்களோட கருத்துக்களை எல்லாமே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.